அதெல்லாம் தப்பு. இதே போல் தான் அனைத்து வழக்குகளையும் வந்து இந்த நீதிமன்றத்தில், மாண்புமிகு நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு மக்களுக்கு நிறையா ஒரு நிவாரணங்களை இந்த நீதிமன்றம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த நீதிமன்றத்திலே இந்த அட்வொகேட் ஜெனரல் ஒரு களங்கம். தயவு செஞ்சு நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். மதுரை மாவட்டத்தோட மிகப்பெரிய கண்ணகி வாழ்ந்த இந்த பூமியில், நீதியை நிலைநாட்டின இந்த மண்ணில், இந்த மதுரை மண்ணை களங்கப்படுத்துற விதத்தில் மாவட்ட ஆட்சியாளரும் இந்த அம்மா சங்கீதாவும் திரு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீரகத்ரவும் இருக்காங்க. இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த மதுரை மாவட்டத்தில் எந்த ஒரு நீதியும் இந்த மக்களுக்கு கிடைக்காது. எந்த ஒரு நீதியும் இந்த மக்களுக்கு கிடைக்காதுங்க. உடனே தமிழக அரசு இந்த இருவரையும் இவங்க அரசு பணியிலிருந்து இவங்க திரும்ப பெறாட்டி இந்த தென் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் அரசுக்கு எதிராக நடக்கும். இன்னொரு விஷயம், இந்த திமுக மேலே மிகப்பெரிய வெறுப்பலையே இவங்க இருவரால் ஏற்படுது. இதை பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி இன்னைக்கு 140 இந்த வழக்கில் இருந்த 200 பேர் நீதிமன்றம் சென்றாங்க. இதை நான் உங்கள் பத்திரிகையாளருக்கு சொல்கிறேன். ஏன் நான் என்ன சொல்லுவாங்க, பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் இல்லை, கிடையாது. எங்களுக்கான மீள் குடியமர்வு, எங்களுக்கான நாங்கள் எப்படி இருந்தோமோ ஆலயம், தண்ணி, ரோடு வசதி, மின்சாரம், எங்களுக்கான என்ன சொல்கிறது, ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு இடத்த எங்களுக்கு அருகாமையிலேயே, நீ காமண்டால் போட்டுருக்கீங்களே, அது பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல அமைச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு இந்த மக்கள் போக மாட்டோம். நீதியை நம்புகிறோம். அதே மாதிரி இந்திய ஜனநாயக சட்டத்தை நம்புகிறோம். நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம்? நீங்கள் ஒய்யாரமாக எங்களை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மத்திய அரசுக்கு இடம் எடுக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? மத்திய அரசுக்கு எடுத்து தெரியாதா? எங்கள் மகாராஷ்டிரா அனைத்து மாநிலத்தையும் மத்திய அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இடம் எடுக்குது. அவங்க எவ்வளவு தெரியுமா இடத்து கொடுக்குறாங்க. நீங்கள் மட்டும் எங்களை வஞ்சனை பண்ணி எல்லா ஊர்லையும், சரி டங்ஸ்டனுக்கு மட்டும் எங்களை கேட்காம பண்ணிருச்சு, நாங்கள் வந்து சிறப்பு தீர்மானம் கொண்டு வரோம், இந்த மக்களை காப்பாற்ற போகிறோம்னா நாங்களாம் எங்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகளா? அப்போ மேலூர் பகுதியில் இருக்கிறவங்கலாம் இந்திய பிரஜைகள், தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க, இந்த சின்ன உடப்பில் இருக்கிறவங்கலாம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகளா? இது என்ன ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நெய்மா வைக்கிறீங்க? மிகப்பெரிய வந்து எனது பாசிச அரசா இவங்களை வந்து இந்த இருவரால் பிரகடனப்படுத்தப்படுறாங்க. நாங்கள் வந்து இது முதல்வருக்கு தெரியுமோ தெரியாதா தெரியாது. தயவு செஞ்சு முதல்வருக்கு ஏதாவது காது கேட்குதா, இல்லை துணை முதல்வருக்கு கேட்குதா? இங்கே வாராரு, இந்த மக்கள் போய் மனு கொடுத்துருக்கோமே, அந்த மனுவை வாங்கி திரும்ப வந்து முதல்வர் இன்னொரு ஆள் கையில் கொடுத்தா எப்படி தெரியும்? முதல்ல முதல்வர் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வர், அவர் கேட்கணும் அங்கே என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்னப்பா மாற்று ஏற்பாடு பண்ணீங்களான்னு கேட்டால் உங்கள் மாவட்ட அமைச்சரும் கலெக்டரும் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க, அதெல்லாம் வெளியே துரத்தலான்னு சரிங்கிறதா? அப்புறம் ஓட்டு கேட்க எப்படிங்க ஊருக்குள்ளே வருவீங்க? இது வந்து சின்ன உடப்பு தேவேந்திரர்கள் அப்புறப்படுத்துறது கிடையாது. தென் மாவட்டத்திற்கு ஒட்டுமொத்த தேவேந்திரர்களுக்கான வாழ்வியல் பிரச்சனை, உரிமை பிரச்சனை. தயவு செஞ்சு எங்களுக்கான உரிமை வேணும். இதை கொடுக்க தவறும் பட்சத்தில் இந்த இரவு நடக்கும். நாங்கள் அனைத்து ஊர் நாட்டாமைகள் கூட்டம் வச்சுருக்கோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் இறுதி முடிவு எடுப்போம். இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தொடர் போராட்டத்தை பற்றி இன்று இரவு தென் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான ஊர் குடும்பங்கள், காலாடிகள் இங்கே வராங்க. சரியா? அந்த கூட்டத்தின் வாயில நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தொடர் போராட்டமும், இந்த அம்மாவை இங்கிருந்து அப்புறப்படுத்துறது சம்பந்தமான போராட்டமும், அனைத்து விதமான போராட்டமும் முன்னெடுப்போம்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த தற்காலிக வாபஸும் சொல்லலாமா? தற்காலிக வாபஸே கிடையாது. போராட்டம் பல கோணங்களில் தொடரும். நாளை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஊர் குடும்பங்கள் சந்திப்பாங்க, தென்காசி மாவட்டத்தில் சந்திப்பாங்க, தேனி, திண்டுக்கல்ல போராட்டமெல்லாம் ஓயாது. எங்களுக்கு வந்து நீதி கிடைக்காம எங்களுடைய போராட்டம் ஓயாது, தொடர்ந்து நடக்கும். விளக்கேந்தி கூட போராட்டம் பண்ணுவோம். ஒரு படி மேலே போய் இனி நீதிமன்றத்தில் இருக்கு, இனி விமான நிலைய முற்றுகை போராட்டம் பண்ணுவோம், இல்லை பெருங்குடி காவல் நிலைய முற்றுகை போராட்டம். எங்களை எல்லாம் சிறையில் அடைங்க. இந்த மாவட்ட ஆட்சியிலிருந்து அட்வொகேட் ஜெனரல் இருக்கிற ஊரில் நாங்கள் வாழலை. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் சிறையில் வச்சு 3 வேளை சோறு போடுங்க. நாங்கள் சிறையிலே இருந்துக்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வாரம்னு நீ போராட்டம் தீவிரமாகவே தவிர ஒரு காலமும் நீ மேலே அடங்க மாட்டோம்.